மக்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், காலம் மாறப்போகிறது. மனிதன் படைக்கப்பட்ட அனைத்தும் மறைக்கப்படும். கடவுள் உருவாக்கிய இயற்கை மட்டுமே ஜெயிக்க போகிறது. விவசாயம் தான் உலகில் சிறந்தது. இவ்வளவு பெரிய சீனிக்கிழங்கு நம்ம தோட்டத்துல விளைந்துள்ளது. இந்த விளைச்சலை பாருங்கள். ஆம், நாம் அனைவரும் ஒன்றாக சீனிக்கிழங்கு பறித்து நல்லா வேலை செய்ய வேண்டும். ஆம், நாம் அதை நன்றாக. பணம், ரூபாய் அது யார் படைத்தார்? மனிதன் படைத்தான். அதனால நமக்கு ஒரு பயனும் இல்ல. இயற்கை நமக்கு எல்லாமே இலவசம். வயல், மழை, உழைப்பு நமக்கு எல்லாம் இலவசம். பணம் நமக்கு எதுக்கு? விவசாயமே போதும் நமக்கு. மிகவே பெரிய பெரிய தோட்டத்தில் இங்க பாருங்க மக்களே, எவ்வளவு பெரிய கடல். அந்த கடலுக்குள் எவ்வளவு மீன்கள் வாழ்கிறது. இந்த மீன்கள்லாம் எதுக்காக? நான் உண்ணுறதுக்காக. கடவுள் நமக்கு எவ்வளவு விஷயங்களை தந்திருக்கிறார். கிள்ளி கொடுக்கவில்லை, அள்ளி கொடுத்திருக்கிறார். நாம் இவைகளை தேடாம, இவைகள் கொடுத்த கடவுளை தேடாம, மனிதன் படித்த காகிதம்ங்கிற பணம். இந்த திராட்சை தோட்டத்தை பாருங்கள் மக்களே, எவ்வளவு பழங்கள் இருக்கிறதுன்னு பாருங்கள். நாங்கள் அனைவரும் அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். பழம் கொத்து கொத்தாக அள்ளி கொடுக்கப்பட்டுள்ளது. விவசாயம் மிகப்பெரிய பொக்கிஷம். நமக்கு கடவுளுக்கு நன்றி சொல்வோம். மிகப்பெரிய திராட்சை தோட்டம். இங்க பாருங்க மக்களே, மீன் நமக்கு கடவுள் சாப்பிட தான் கொடுத்திருக்கிறார். அதுல ஒன்று தப்பு இல்லை. ஆனா அந்த மீனை பிடிப்பதுல தான் தவறு இருக்கிறது. தூண்டி போட்டு அது மீன் வாய்க்குள் குத்தி அப்படியே மேல தூக்கி கிழித்து அப்படி கொல்றத பார்த்தா மிகவும் மன வருத்தமா இருக்கிறது. இதுதான் செவ்வந்தி பூத்தோட்டம் பாருங்கள். கண்ணுக்குட்டும் தூர வரையும் பூக்கள் பூத்திருக்கிறது. வேலை செய்கிற பெண்கள் அனைவரும். இதுதான் சப்போட்டா பழத்தோட்டம். இந்த சப்போட்டா பழம் பெரிதாக இருக்கும். சுவை தேன் போல் தித்திப்பாக இருக்கும். வாருங்கள், மரங்களில் எவ்வளவு பழங்கள் இருக்கிறது. இங்க பாருங்க, வாய்க்கால் தண்ணீர் எவ்வளவு வேகமா ஓடுகிறது. மண்வெட்டி கொண்டு வரப்புகளை சரி செய்து சரியா வயலுக்கு பாய்ச்சுக்கிறேன். இங்க பாருங்க, வாய்க்கால் தண்ணீர் எவ்வளவு வேகமா ஓடுகிறது. மண்வெட்டி கொண்டு வரப்புகளை சரி செய்து சரியா வயலுக்கு பாய்ச்சுக்கிறேன். அழகிய காட்சிகள். வாருங்கள், கத்திரிக்காய் பறிக்கலாம். ஆம், எவ்வளவு பெரியது. பெரிய முட்டையாக கட்டுவோம். கதிர் அறுக்க முடியலையே. மழை எல்லாம் வீணாக்கிடுச்சு. அழகிய காட்சிகள். எவ்வளவு பெரிய மரவள்ளி கிழங்கு செடிகள். ஆம், நன்றா வளர்ந்திருக்கிறது. நானும் களை எடுக்க உதவுகிறேன். மிக்க நன்றி. இந்த கத்திரிக்காய் கலர்ஃபுல்லாக இருக்கிற கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய் சுவையாக இருக்கும். இந்த மாதிரி கத்திரிக்காய் ஆர்கான் உரத்தி வளர்ந்தா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதே கத்திரிக்காய் வயல்ல வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்களும் பெண்களும் வேலை செய்கிறோம். நான் சொல்கிறேன், காட்டுல நின்று கொண்டு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் நீங்கள் கையில் 10 பைசா நிற்பது. வெயில் மண்டைய பொளக்கிறது. ஆனாலும் நாங்கள் வேலை செய்கின்றோம். கடவுளின் பணி. ஆகவே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எங்கள் காட்டு தோட்டத்தில் கம்பு விளைஞ்சு நல்ல முத்தி போயிருக்கிறது. அது அறுவடைக்கு ரெடியாக இருக்கிறது. பாருங்கள் காட்சி. இங்க பாருங்க, இந்த நெல் தோட்டத்துல நிறைய வரப்புகள் இருக்கு. அதனால நிறைய ஓட்டைகளும் இருக்கு. இந்த ஓட்டைக்குள்ள பெரிய பெரிய நண்டு. இது எங்களுடைய சொந்த மாடு. இந்த மாடால எங்களுக்கு மாதம் ஒரு 30,000 ரூபாய் வருமானம் வருது. மாட்டுப்பால், மாட்டு சாணம் எல்லாம் வந்து ஒரு உபயோகமான பொருளா இருக்கு. இயற்கை எப்பொழுது நமக்கு இங்க பாருங்க மக்களே, இதுதான் வாழைக்கண்டுக்கு நடவு செய்ய போகிறோம். வயல்காடு இப்பதான் உளுந்து போட்டிருக்கிறோம். இனிமேல் இதுல வாழைக்கன்றுகளையும் நடுவோம். இப்பொழுது இந்த வாழைக்கன்றுகள் கொஞ்சம் பெரிதா வளர்ந்துள்ளது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், பூ வரும், பிறகு காய் வரும். இயற்கை ஒரு செழிப்பான வாழ்க்கை. இங்க பாருங்க, இப்ப இந்த வாழைக்கன்றுகள்ல பெரிய பெரிய கார்கள் விட்டு காய்க்க ஆரம்பித்துட்டது. பழங்கள் மிகவும் பெரிதா இருக்கிறது. இந்த வட்டம் நல்ல விளைச்சல் தான். உழைப்புக்கு நல்ல ஒரு பயிர். மிகப்பெரிய வாழைத்தோப்பு. பழங்கள் முக்காப்பதத்துக்கு கனி ஆரம்பித்து விட்டது. ஆகவே இவைகளை நாங்க அறுவடை செய்ய போகிறோம். இதோ வேலையாட்கள்லாம் வந்து விட்டார்கள். வாழைத்தார்கள் நாங்க பிறகு காய வைக்க வேண்டும். பாலித்தீன் கவர்ல வைக்கில ஒரு அடுக்கு போடுங்கள். அதமேல் காளான் விதை தூவுங்கள். அவரை கட்டி சிறிய துளைகள் போடுங்கள். தண்ணி தெளிக்க வேண்டும். 10-15 நாட்களில் காளான். இவர்கள் இப்பொழுதுதான் கொஞ்சம் வளர்ந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல முழுமையாயிரும். இதை கொஞ்சம் ஈரப்பதத்தோடு நான் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். கவரி கட்டி சிறிய துளைகள் போடுங்கள். தண்ணி தெளிக்க வேண்டும். 10-15 நாட்கள்ல காளான் முளைத்திடும். இதுவும் ஒரு விவசாயம் தான். இப்பொழுது இது முழுமையாக வளர்ந்து விட்டது. இது விற்பனைக்கு ரெடியா இருக்கிறது. இவன் நாங்கள் விற்பனை செய்ய போறோம். இவைகள் ஒரு விவசாயம் தான், நல்ல வருமானம். முந்திரி பழத்தோப்பு. இவைகள் தான் முந்திரி பழம். இந்த முந்திரி பழத்துல மேலே இருப்பதுதான் முந்திரி பருப்பு. இவைகளை பருத்து சேகரிக்கின்றோம். நாங்கள் ஒரு தோப்பில் அமர்ந்து பெண்கள்லாம் வேலை. இவைகள் தான் முந்திரி பழம். இந்த முந்திரி பழத்துல மேலே இருப்பதுதான் முந்திரி பருப்பு. இவைகளை பறித்து சேகரிக்கின்றோம். நாங்கள் முந்திரி பழத்தின் மீது இருக்கும் முந்திரி பருப்பை எடுக்கின்றோம். இந்த கிழங்குகள் எவ்வளவு பெரியதா இருக்கின்றன பாருங்கள். மண்ணிலிருந்து மெதுவாக கவனமா எடுக்க வேண்டும். இதோ இந்த பெரிய கிழங்கை எடுத்து விட்டேன். இதன் அளவை பாருங்கள். இது மிகவும். இதுதாங்க எங்க தோட்டம். இது சிறிதா போட்டிருக்க ஒரு வெண்டைக்காய் செடி. இதுல பாருங்க, இந்த ஒரு செடியில எத்தனை காய் நிக்குது பாருங்க. இந்த காய் பருத்து சமைச்சா செம்ம டேஸ்டா இருக்கும். நான் இந்த கிழங்குகள் எவ்வளவு பெரியதா இருக்கின்றன பாருங்கள். மண்ணிலிருந்து மெதுவாக கவனமா எடுக்க வேண்டும். இதோ இந்த பெரிய கிழங்கை எடுத்து விட்டேன். இதன் அளவை பாருங்கள்.
இது மிகவும் நான் வயலுக்குள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போது இங்கு பாருங்கள் மக்களே, இந்த தவளை எவ்வளோ பெரிய வண்டு, அதை ஃபாலோ பண்ணி போய் அந்த வண்டை பிடிக்கிறது. நான் உங்கள்ட்ட ஒரு ரகசியம் சொல்கிறேன். அதாவது ஒரு பிடி அரிசி கழுவி பானையில போட்டு சோறு வடித்தால் பானை நிறைய சோறு வருகிறது. சிந்தித்து பாருங்கள் மக்களே, இயற்கை நமக்கு எப்பொழுதும் அள்ளி அள்ளி கொடுக்கிறது. நாம் ஏன் அதை மறக்க வேண்டும்? வயல் ஒன்றுமில்லைங்க, நமக்கு எதுவும் தேவையில்லைங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நிலங்கள் மட்டும் கொடுத்தா போதுங்க. நிலங்கள்ல பயிர் செய்து அதுல நமக்கு வேண்டிய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம். மக்களே, விவசாயம் என்பது கடவுள் நமக்கு தந்த பொக்கிஷம். ஆனால் அதை யாரும் நினைப்பதில்லை. ஆகவேதான் வீடியோவாக உங்கள் கண்ணுக்கு விவசாயம் வருகின்றது. தினமும் விவசாயத்தை பாருங்கள், அது கடவுளின் பார்வை. இவதான் கோரை புல். இவைகளை மாட்டுக்காக அறுக்கின்றேன். இது எங்கள் தோட்டத்துல வளர்ந்திருக்கின்ற புல்லு. இதை அறுத்து கட்டாக கட்ட வேண்டும். பச்சை பசேல் வயல்காடு, அது ஓரத்துல உயரமான புல்லு. இவ்ளோ பெரிய கோவை பழமா? ஆம், எல்லோரும் சேர்ந்து பழம் பறிக்கலாம். வந்து விட்டோம், வாருங்கள். இவைகள் தான் மஞ்சக்கிழங்கு தோட்டம். இவைகளை நாங்கள் பறிக்கின்றோம். பாருங்கள் எவ்வளவு மஞ்சக்கிழங்கு இருக்கிறதுன்னு. இவைகள் ஒரு மங்களகரமான ஒரு பொருள். நாம் சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம். இவைகளை நாங்கள் பறித்து ஒன்றாக சேர்க்கின்றோம். இது கொய்யா மரம். இங்க நிறைய காய்கள் இருக்குது. அதை பறிக்க வந்தேன். 2 தேஞ்சிட்டுக்கள் கிளையில உட்காந்து அழகா லவ் பண்றது. எங்கள் வீட்டு மாங்காய் செடியின மாங்காய் பழம் பழுத்திருக்கிறது. இதே கல்ல மாங்காய் வெள்ளிக்கல்றதா இருக்கிறது. பாருங்கள் மக்களே, நிச்சயமா கடவுளின் அருளால் நாம் அணியும் தங்கம் 1 பவுன் 40,000 50,000த்துக்குள் வந்துவிடும். ஏழையாக நான் கோடி கோடியா பணம் வச்சிருப்பவர்களிடம் கேட்கிறேன், உங்களால் பணத்தை மட்டும் உண்டு வாழ முடியுமா? விவசாயம் நமக்கு ரொம்ப முக்கியம். புரிந்து கொள்ளுங்கள். விவசாயத்துக்கு மதிப்பு கொடுங்கள். இங்க பாருங்கள், ஒரு காட்டு பூனை. நிறைய குஞ்சுகள் வருகிறது. இங்க ஒரு காடை இருக்கு. இதோட வாலை பிடிச்சு இழுக்கலாம். அடேங்கப்பா, இவ்ளோ குஞ்சுகளா? பொதன்னு கொட்டுதே. இங்க ஒரு முயல் இருக்கிறது. அடே, இவ்ளோ முயல் குட்டிகளா? பொதவென கொட்டுகிறதே. இவ வெள்ளரிக்காய் தோட்டம் பாருங்க. கொடிக்கல்ல வெள்ளரிக்காய் எவ்வளவு காய் கிடைக்கிறது. இதை நாங்க பறிக்கின்றோம். வெள்ளரிக்காய் நல்ல விளைச்சல். வெள்ளரிக்காய் தோட்டம் கொடிக்கடியில காய் அரைக்கிறது. எவ்வளவுதான் பணம் கோடி கோடியா வச்சிருந்தாலும் அதை ஒரு தட்டுல வச்சு உணவாக உண்ண முடியாது. பணம் வெறும் தாள். ஆனால் பாருங்கள் மக்களே, விவசாயம் தரும் இந்த நெல்மணி நமக்கு ஒரு அருமையான உணவு. எவ்வளவுதான் பணம் கோடி கோடியா வச்சிருந்தாலும் அதை ஒரு தட்டுல வச்சு உணவாக உண்ண முடியாது. பணம் வெறும் தாள். ஆனால் பாருங்கள் மக்களே, விவசாயம் தரும் இந்த. என் முன்னே நிறைய முந்திரி பழம் கொட்டி இருக்கிறது. அதன் மீது முந்திரி கொட்டை நிற்கிறது. நான் அதனை பறித்து சேகரித்து விட்டேன்.